கிட்டத்தட்ட 60 மில்லியன்ஸ் பீப்பிளோட உயிரிழப்புக்கு காரணம் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் காரணம் வந்து ஒரே ஒரு நபர் தான். அவரோட பேர் வந்து அடால்ஃப் ஹிட்லர். இந்த மனுஷனோட பேரை சொன்னோன்னே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மனுஷன் எவ்வளோ கொடூரமான மனுஷன், எவ்வளோ ஒரு மோசமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மனுஷனோட பேராசைக்காக தான் அந்த 60 மில்லியன் பீப்புளோட உயிர் வந்து அவர் வாங்கினாரு. என்ன பேராசை? எப்படியாச்சும் தான் வந்து இந்த உலகத்தில் பாதி உலகத்தை ஆண்டுறணும், இவரோட ஆட்சி தான் பாதி உலகத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேயாசை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே. ஸோ அதனால் அந்த 60 மில்லியன் பீப்புள் வந்து இறந்து போனாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மனுஷங்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான மனுஷங்குள்ளேயும் ஒரு இறக்க குணம் இருந்திருக்குது. அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனுஷங்குள்ளேயும் காதல் இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 18 வருஷமாக ஒரு பொண்ணை, எவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணை வந்து இந்த மனுஷன் காதலிச்சிருக்காரு. காதலிச்சனால இவர் இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவர் வந்து ஆக்சுவலாக தற்கொலை பண்ணி இறந்து போகிறாரு. அது என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன், எதனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அண்ட் தற்கொலை பண்ணி இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த எவா வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. 18 வருஷமாக காதலிச்சுட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு இங்கே தான் ஒரு வியடான விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இவர் தற்கொலை பண்ணி இறந்து போகிறார்ல, அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணையும் இவரே கொலை பண்ணிடுறாரு. ஒரு வியடாக தெரியுதுல என்னென்னமோ சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு காதல் இருந்திருக்குது, இதில் வந்து ஒரு அன்பு வேற இருந்திருக்குது, இறக்க குணம் வேற இருந்திருக்குது. என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடால்ஃப் ஹிட்லரோட இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ் என்ன நடந்திருக்குது, அவர் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காரு, அண்ட் உயிரெலாம் எழுதி வச்சுருந்தாரு. அந்த உயிரில் இருந்தால் ஏகப்பட்ட விஷயம் வந்து கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுவோம், நம்ம ஊர் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் வேடான விஷயங்களை பற்றியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மிக்ஸ் மேட்ச் பண்ணி எவ்ரிடே ஒன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது அந்த ரெட் பட்டனை தட்டி விடணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்லாம் மிஸ் ஆகுது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஹிட்லரோட கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நான் சொல்லிடுறேன். என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1939 1945 வரைக்கும் 6 வருஷம்னு நினைக்கிறேன். இந்த 6 வருஷத்தில் வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு வார் 2ல் தான் கிட்டத்தட்ட 60 மில்லியன் பீப்புள் வந்து உயிரிழந்து போகிறாங்க, டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும். இதில் வந்து சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, மிலிட்ரி ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க, அண்ட் சிவிலியன்ஸ் இருக்கிறாங்க. சிவிலியன்ஸ் டைரக்டாகவும் தாக்கப்படுறாங்க, சில சமயத்தில் இன்டைரக்டாகவும் தாக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. மொத்தம் 60 மில்லியன் பீப்புள்ஸ். இப்போ இந்த 60 மில்லியன் பீப்புள்ஸ் ப்ளஸ் இந்த வேர்ல்டு வார் 2 வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, யாரால தொடங்கப்பட்டுச்சு? அடால்ஃப் ஹிட்லர்னால தான். அடால்ஃப் ஹிட்லருக்கும் ப்ளஸ் மற்ற உலக நாடுகளுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த அடால்ஃப் ஹிட்லர் கூட இன்னொரு நாடுகளும் வந்து, சில நாடுகள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, டீம் அப் ஆனாங்க. அதில் ஒரு நாடு வந்து இட்டாலி, இன்னொரு நாடு வந்து ஜப்பானு. எதுக்கு இந்த 2 நாடு மட்டும் அடால்ஃப் ஹிட்லர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க? மற்ற மீதி இருக்கிற உலக நாடுகள் இருக்குல்ல, அவங்கள எதிர்த்து தான் இவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லரோட இன்டென்ஷன் என்ன? எப்படியாச்சும் உலகத்தில் இவரோட ஆட்சியை வந்து கொண்டு வந்துடணும், ஒரு பாதி உலகத்தை இவர் வந்து கைப்பற்றிடணும். அண்ட் அதே சமயத்தில் இவரோட இந்த ஜெர்மனி டெரிட்டரி இருந்துச்சுல, இந்த டெரிட்டரி வந்து எப்படியாச்சும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அண்ட் அதே மாதிரி தான் இவங்களோட இன்டென்ஷன் இருந்துச்சு. இந்த இட்டாலியாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும். இட்டாலிக்கு வந்து என்ன யோசனை இருந்துச்சு, இன்டென்ஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு ரோமன் எம்பையர் வந்து திருப்பி எப்படியாச்சும் கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு இவங்களோட இன்டென்ஷன் இருந்துச்சு. அண்ட் இவங்களே எப்படியாச்சும் அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவை எப்படியாச்சும் இவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானில் இருந்தாங்க. ஸோ அதனால இந்த 3 கண்ட்ரியும் ஒரு டீம் ஆகி, அதுக்கப்புறம் மற்ற ரெஸ்ட் ஆஃப் உலக நாடுகள் இருக்கிறதுல முக்கியமாக இவங்களோட எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா, ரஷ்யா, யூகே, யூஎஸ். இவங்க தான். ரஷ்யானா அந்த காலத்தில் சோவியத் யூனியனு. இவங்க எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸ், ஆப்போசிட் பிளேயர்ஸு. இவங்களை எதிர்த்து தான் இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக் எப்போங்க முடியுது? 1945 அப்போ தான் வேர்ல்டு வார் 2 முடியுது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஹிட்லரை தூக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜப்பானை வந்து சொல்லி முடிச்சு விட்டுறாங்க, அதுக்கு முன்னாடி இட்டாலியை வந்து சொல்லி முடிச்சு விட்டுறாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஹிட்லரை போய் நெருங்குறாங்க. யார் நெருங்குறது? சோவியத் யூனியன், ரஷ்யன் ஆளுங்க தான், மிலிட்ரி ஃபோர்ஸ் தான்
நெருங்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஹிட்லரோட கதைக்கு வருவோம். ஹிட்லர் 29 ஏப்ரல் 1945 இந்த டேட்லயே தான் வந்து இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 28ஆம் தேதி இவருக்கு வந்து தெரிய வருது. என்ன தெரிய வருது? எப்படியாச்சும் இந்த ரஷ்ய ஆளுங்க நம்மளை வந்து நெருங்கிடுவாங்க, நம்ம வந்து தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்ம வந்து இனிமேல் இந்த போரில் ஜெயிக்க முடியாது, அவ்வளோதான், தோல்வியை ஒத்துக்கிடா மாறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தோல்வியை ஒத்துக்கிறாரு. தோல்வி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் 29ஆம் தேதியே எல்லா பிளானும் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்து இறந்து போயிடலாம், அண்டு நம்ம எப்படி இறந்து போனோம், நம்மளோட பாடி இறந்து போனதுக்கப்புறம் எப்படி புதைக்கணுமா எரிக்கணுமா என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கமாண்டெல்லாம் ஒரு உயில் மூலியமாக எழுதி அவங்களோட சோல்ஜர்ஸ்ட்டை கொடுக்குறாரு. அண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாரு. என்ன நடந்துச்சு நான் ஒன்று சொல்றேன். இப்போ 29 ஏப்ரல் மாதம் கரெக்டாக 12 மணி போல் இவர் தன்னோட காதலி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. நான் சொன்னல வீடியோ ஆரம்பத்தில் 18 வருஷமாக அந்த பொண்ணை வந்து காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணோட பேர் வந்து எவா. இந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசு இருந்திருக்குது, அண்ட் இவருக்கு வந்து ஒரு 17 வயசு இருந்திருக்குது. அந்த டைமில் தான் இந்த ஹிட்லர் வந்து அந்த பொண்ணை வந்து காதலிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த அம்மா தான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இவர் அந்த லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமும் இவர் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா தன் காதலியோட இந்த மனுஷன் வந்து தன் நாட்டை வந்து ரொம்ப நேசிச்சாரு. தன்னோட நாட்டை வந்து எப்படியாச்சும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறிட்டார் இந்த மனுஷன். அதனால அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அண்ட் அதே சமயத்தில் இவர் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சு வச்சுட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து உள்ள போயிட்டோம்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை போயிருமே, இந்த பொண்ணை வந்து யாராச்சும் கொலை பண்ணிடுவாங்களே, இந்த பொண்ணோட உயிருக்கு வந்து ஆபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. ரொம்ப காலமாக கூடயே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். இறந்து போகிறதுக்கு இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாரு? 29 ஏப்ரல் 1945 கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணி, 12லேருந்து 1 மணி அந்த டைமில் தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. விடிய காலையில் 29ஆம் தேதி வந்து விடிய காலையில், 28ஆம் தேதி வந்து நைட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம், ஒரு சும்மா ஒரு ரேண்டம் கணக்குக்கு. சரி, இப்போ இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறாருல, கல்யாணம் பண்ணும்போது ஒரே ஒரு நபரை தான் அவர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாரு? அந்த டைமில் ரேடியோ இருந்துச்சு. யாரை கூப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சீஃப் ஆர்மி பர்சனல் ஆஃபீஸர். அவரோட பேர் வந்து ஜெனரல் வில்ஹெல்ம் பர்க்டாஃப் அப்படின்னு நம்ம வருது. அது ஏதாச்சும் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இவர் வந்து கூப்பிட்றாரு. ஏன்னா இவர் தான் ஒரு ஏகப்பட்ட போரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காரு, ஒரு சீஃப் ஆர்மி பர்சனல். ஸோ இவர் வந்து கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெர்லின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிறாரு. அந்த ஊரில் பங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. பங்கர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுரங்க பாதைன்னு சொல்லுவோம்ல, இந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஏதாச்சும் தப்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு சீக்கிரட்டான வேலைகள் பண்ணணும்னா சுரங்கப்பாதை வழியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு பங்கரை வந்து கட்டியிருக்காரு. பூமிக்கு கீழே ஒரு 8 மீட்டரோ 10 மீட்டர் கீழே வந்து தோண்டி அங்கே வந்து ஒரு வீடை வந்து கட்டி வச்சிருக்காரு. இந்த வீடு சாதாரணமாக நம்மள மாதிரி இருக்கக்கூடிய வீடு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்க, மிலிட்ரி ஆர்மிஸ்லாம் இருப்பாங்க, ஒரு ஹைலி டைட் பண்ண செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் தான் இந்த பங்கர். இந்த பங்கரில் தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த வில்ஹெல்ம் பர்க்டாஃபை வந்து கூப்பிட்றாரு. பர்க்டாஃபா என்னமோ ஒன்று இவர் வந்து கூப்பிட்றாரு அந்த ஜென்ரல். கூப்பிட்டதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பார்ட்டிலாம் வைக்கிறாரு. அந்த பங்கரில் ஏகப்பட்ட சேவகர்லாம் இருந்திருப்பாங்களே, இவருக்கு ஒர்க்கர்ஸ்லாம் இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் பார்ட்டிலாம் வைக்கிறாரு. நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. என்ஜாய் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி போல், விடிய காலம் 4 மணி போல் இவர் இருக்கக்கூடிய ஒரு தனி அறையில் வந்து அவர் வந்து ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயிலில் என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 12 மணிலேருந்து 1 மணிக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நானும் எவாவும் திருமணம் பண்ணிக்கிட்டோம், நானும் எவாவும் 18 வருஷமாக கல்யாணம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதெல்லாம் எழுதிட்டு இவரோட வாழ்க்கை வரலாறுலாம் எழுதி போட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தோத்து போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே நெருங்கிட்டாங்க, என்னோட சாவு எனக்கு வந்து நெருங்கிருச்சு, என்னைய வந்து இன்னொரு நாட்டாளுங்க கைப்பற்றினாங்கன்னா என்னை வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க, அதனால என்னைய நானே வந்து மாச்சுக்கிறேன், நானே தற்கொலை பண்ணி இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலில் எழுதியிருக்காரு. அண்ட் அந்த உயிலில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேர்த்து நான் இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டல என்னோட 18 வருஷம் காதலி அவர்லேயும் நான் வந்து கொலை செய்ய போறேன், அவளும் வந்து என்னோட சேர்ந்து செத்து போக போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயில எழுதியிருக்காரு. எதுக்கு நைட்டு 1 மணிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் செத்து போறேன்னு சொல்லிட்டு எழுதி வைக்கணும், அதுவும் என்னோட காதலியே நானே கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு எழுதி வைக்கணும். அதுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதுல உயில வந்து எழுதியிருக்காரு, நான் வந்து இன்னொருத்தவங்க கையால கொலை செய்யப்படுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான் என்னோட காதலி, அதே மாதிரிதான் என்னோட வைஃப், என்னோட நெருங்கினவங்களும் அந்த மாதிரி இறந்து போறதுக்கு நான் எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க மாட்டேன், அதனால நானே என்னோட மனைவியை கொலை செஞ்சிடறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவியோட ஒரு 7:30 8 மணி போல் டின்னரில் உட்கார்றாரு, சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. அண்ட் அந்த டின்னரில் இவரோட செக்ரட்டரிலாம் இருப்பாங்களா, அவங்களும் கலந்துக்கிறாங்க. அது வந்து எப்பவுமே நடக்கிறது தானே. செக்ரட்டரியோட தான் உட்காந்து சாப்பிடுவாராம், மனைவியோட தான். ஃபர்ஸ்ட்டு காதலி, இப்போ வந்து மனைவி, திருமணம் ஆயிடுச்சுல மனைவி, இவங்களோட தான் உட்காந்து எப்பவுமே சாப்பிடுவாராம். இவர் வந்து சாப்பாடுல உட்கார்ந்த டைமில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரில் என்ன எழுதி வச்சாரோ அதெல்லாம் சொல்கிறாரு. இன்னொருத்தனால நான் வந்து கொலை செஞ்சு இறந்து போகிறது நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். அண்ட் அதே தான் என்னோட மனைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. தன்னோட மனைவி கிட்ட இந்த அப்ரூவல்லாம் வாங்கினதாகவும் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டார் தன்னோட மனைவி கிட்ட. அப்ரூவல்லாம் வாங்கிட்டேன், நாங்கள் 2 பேரும் இறந்து போக போகிறோம். அண்ட் நாங்கள் இறந்து போகிறப்ப எனக்கு வந்து 2 துப்பாக்கி வேணும், ரொம்ப பவர்ஃபுல்லான துப்பாக்கி வேணும். அந்த பவர்ஃபுல்லான துப்பாக்கியால் தான் நான் சுட்டு சாக போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட மனைவிக்கு வந்து நான் சைனைடு கொடுக்க போகிறேன். என்னோட மனைவி நான் சுட்டு கொல்றதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. ரத்த வெள்ளத்தில் அவளோட பாடி கடக்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அவளுக்கு வந்து வலியே இல்லாத மரணத்தை கொடுக்க போகிறேன். எனக்கும் முடிஞ்ச அளவு கம்மியான வலி துப்பாக்கியால் சுட்டு நான் வந்து இறந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நம்ம கேட்கலாம், எதுக்கு 2 துப்பாக்கின்னு சொல்லிட்டு. அவர் ஏன் 2 துப்பாக்கின்னு கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சாக போகிற அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஒரு துப்பாக்கி வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அதனால இன்னொரு துப்பாக்கி அண்ட் அவருக்கும் சைடு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த துப்பாக்கியாலும் செத்து போகலன்னா சைடு குடிச்சு இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளான் எல்லாத்தையும் அவங்களோட செக்ரட்டரி ப்ளஸ் அவங்களோட மனைவி முன்னாடி எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு டின்னரை முடிக்கிறாரு. டின்னரை முடிச்சுட்டு நைட்டு இவரோட மனைவியும் இவரும் ஒரு ரூமுக்கு உள்ளே போகிறாங்க. அதான் கடைசி நைட்டு, 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு நைட்டு ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 6 மணி போல் இவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், அப்போல்லாம் ரேடியோவில் தான் இன்ஃபர்மேஷன் வரும். இன்ஃபர்மேஷன் வருது இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து, மிலிட்ரி ஃபோர்ஸ் கிட்ட இருந்து, இந்த மாதிரி ரஷ்யா ஆளுங்க வந்து நெருங்கிட்டாங்க, உங்களோட இந்த பங்கர் அட்ரஸையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பெர்லினில் இருக்கக்கூடிய பங்கர் அட்ரஸை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறம் அந்த ரேடியோவை வச்சுட்டு இவர் வந்து சோகமாக வராரு. சோகமாக வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த பங்கரில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸு, அந்த மற்ற ஸ்டாஃப்ஸு, கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் இவரோட அந்த செக்ரட்டரிஸ்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறாரு. எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உங்களை எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதில் வந்து ஒரு செக்ரட்டரி வந்து முக்கால அழுகுறாங்க. ஐயோ நீங்கள் வந்து தோத்துட்டேன்னு ஒத்துக்காதீங்க, நாங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கிறோம், நீங்கள் இன்னும் போராடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சோகமாக சொல்கிறாரு, இல்லை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நான் வந்து தோத்துட்டேன், நான் உங்களை எல்லாத்தையும் வருத்தி இருந்தேன்னா ரொம்ப மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு கடைசியாக குட் பை சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. கையில் வந்து 2 பிஸ்டலு, அதுக்கப்புறம் 2 சைனட் பாட்டில், ஒன்று ஒய்ஃபுக்கு, இன்னொன்று அவர் பிஸ்டலால் சுட்டு இறந்து போகலன்னா அந்த சைனடை குடிச்சு இறந்து போகிறான்னு சொல்லியிருந்தாரல, அதே மாதிரி அந்த சைனடை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு. கரெக்டாக மதியம் ஒரு 3:30 மணி போல் போனதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் அந்த பிஸ்டலில் குண்டு வெடிக்கிற சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டதுக்கப்புறம் இந்த வெளியில் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த பங்கரில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவரோட ரூமை திறக்கிறாங்க. ரூமை திறந்து பார்த்தா இவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து துப்பாக்கியால் சுட்டு இறந்து போய் கிடக்கிறாரு. அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்து சைனடை குடிச்சு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தோட பாடியை வந்து அந்த பங்கர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து எரிச்சிடுறாங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம். எரிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பல் அங்கேயே தூவிடுறாங்க. தூவி அந்த கடைசி அந்த அஞ்சலிலாம் செலுத்துவாங்களா, அதெல்லாம் செலுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட சாப்டர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ரஷ்யா ஆளுங்க வந்து ஆக்கியூபை பண்ணிடுறாங்க. ஓ, ஹிட்லர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதை ஜெர்மனி வந்து ஆக்கியூபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஹிட்லரோட கடைசி 24 ஹவர்ஸ் நடந்த சம்பவங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மனுஷனை பற்றி? இவருக்குள்ளேயும் இவ்வளோ காதல் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா இவரை கொலை செஞ்சிருவாங்க, ஆனால் இவரோட மனைவி வந்து சித்திரவதை செஞ்சிருவாங்க. ஹிட்லரோட மனைவின்னு சொல்லிட்டு சித்திரவதை செஞ்சிருவாங்களா, அந்த ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மனுஷன் வந்து தன்னோட மனைவியை தான் கையாலேயே கொலை செஞ்சுருக்காரு. அண்ட் கடைசியில் எல்லாத்துக்கும் சாரி சொல்லியிருக்காரு மனுஷன். அவனோட ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், நான் வந்து தோற்று போயிட்டேன், என்னால் நீங்கள் பல பேர் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அண்ட் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உலகத்துக்கு தான் கொடூரமான மனுஷன், ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பழகிட்டு வருவார், எல்லாத்துக்கிட்டும் ரொம்ப அன்பாக இருப்பார். அதுவும் அவரோட நெருங்கின நண்பர்களாக இருப்பாங்களா, அவங்க கூட ரொம்ப அன்பாக இருப்பார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு நாயை கூட வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த நாயோட பேர் கூட பிளாண்டி. இந்த நாயும் இவர் தான் சுட்டு கொலை செஞ்சாரு. அவரோட ஒய்ஃபை எப்படி கொலை செஞ்சாரோ அதே மாதிரி அந்த நாயை கொலை செஞ்சாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாயை சித்திரவதை செய்வாங்களாம், அவங்களோட ஒய்ஃபையும் சித்திரவதை செஞ்சிருவாங்களாம், அதுக்கப்புறம் ஒரு நாயும் சித்திரவதை செஞ்சிருவாங்களாம். அந்த சித்திரவதையில் வந்து நாய் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாயும் கொலை செஞ்சிடறாரு. கேட்கறதுக்கே வியர்டா இருக்குல்ல ஹிட்லரோட இன்னொரு முகத்தை பற்றி. எனக்கும் வியர்டாக தான் இருந்துச்சு. இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஹிட்லரோட இன்னொரு முகத்தை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.